16 வருஷ திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு அமலால எந்தெந்த விஷயங்களை பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் பிடிக்கலைன்னு ஒரு உண்மையை சொல்லி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19 எங்கள் வெட்டிங் டே நடந்த அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம சேனலில் விலாக் போட்டே நிறைய நாளாச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம், அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால தான் போட முடியலை. நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இது எங்களோட 16வது வெட்டிங் அனிவர்சரி. லாஸ்ட் இயரும் வெட்டிங் டே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அது பயங்கரமாக பண்ணியிருந்தோம். சர்ச்சில் ப்ரேயர்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. அக்கா ஃபேமிலி, அப்புறம் அண்ணன் ஃபேமிலி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலி, இவங்க 3 பேருமா வந்திருந்தாங்க. கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் விலாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடிய வீடியோஸ் எல்லாம் உடனே கூட உங்களுக்கு பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த இது பாட்டு போட்டிருந்தாங்க, 100 வருஷம் அப்படின்ல பாட்டு போட்டிருந்தாங்க. அதனால தான் வாய்ஸ் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இந்த பாட்டு போட்டால் காப்பிரைட் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஆப்ஷன் தெரியும் அப்படின்றனங்கி ஒன்று சொல்லுங்கள். ஒன்று தயவுசெய்து தெரிஞ்சவங்க ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் மட்டும் கேக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே புரியும். நீங்கள் யோசிப்பீங்க, இதனடா கீழே இருந்துட்டு ஒரு ஆள் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நின்றுட்டு கரெக்டாக தெரியலை, பேக்கில் வீடியோ எடுக்க உங்களுக்கு கரெக்டாக இது பண்ண முடியலை அப்படின்றதுல தான் அக்கா கீழே உட்காந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். The great Pancha Sudhar, Vinod sister, Kudapara, நீங்க வீடியோ க்ளோஸ்ல எடுங்க. அங்கே மொத்த கேக்க தின்னுகிட்டு முட்டையை போட்டத தின்னுகிட்டு அதெல்லாம் இப்ப கேக் தின்னானே நம்ம ஆளே கொடுத்தேன். இல்ல ஒரே பாசம் தான். நீ வாய அப்படியே வச்சு நான் கிரிக்கெட் வந்து இதுல பிடிச்சா உனக்கு 1 பாயிண்ட் 100 பைசா. ஓகே, ஒரு ரியாலிட்டி சாசன ஆக நீங்க கரெக்ட்டா எடுக்கறீங்க. the game which is very sensitive game. அதான் இது பிடிச்சா கரெக்ட்டா வாய விட்டு அழகா பிடிக்கணும். இல்லனா பைசா பண்ணா யாரோ அப்போ நீயே இதுதான் அன்பிடிச்சது. இப்படி எல்லாருக்கும் கேக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வெளிலேருந்து தான் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எல்லாருமா சாப்பிட்டதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் டான்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியுது, பாட்டு போட முடியதில்லை. அது காப்பிரைட் அப்படின்னு ரேட்டு வருது. அதனால் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துன்னு யாருக்காவது தெரிஞ்சோன்னே ஒன்று சொல்லுங்கள். அண்ணாவோட எல்லாம் டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்து அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் பார்த்தீங்கன்னா பாட்டு பார்த்துருப்பீங்க, என்ன பாட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் பாட்டு போட முடியலை, அப்படி ஒரு இதாக இருக்குது. இந்த பாட்டு இல்லாமல் இருந்தாலும் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள இதுக்காக தான் நானும் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன்.
யாரும் தயவுசெய்து தப்பாக நினைக்காதுங்க. அண்ணா டான்ஸ் ஆடிட்டு இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணி இளமுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அவங்க இல்லை நான் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அண்ணன் மட்டும் தான் தனியாக இருந்தது பண்ணிட்டு இருந்தான். கூடவே வேறு இன்னொரு அண்ணனும் கூட டான்ஸ் ஆடினாங்க. அவங்க 2 பேரோட டான்ஸர் அப்படி இருந்து அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்லி யாரும் தப்பாக நினைக்காதுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு திருநாள் கோயில் இது கோயில் திருநாள் கல்யாண வீடு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். அதனால தான் அப்படியே அவங்க டான்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்காவையும் அண்ணாவையும் டான்ஸ் ஆடுன்னு கூப்பிட்ருந்தாங்க. அண்ணா வரல. அப்புறம் பிள்ளையும் அக்காவை மட்டும் சரி டான்ஸ் ஆடும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் போயிட்டு இருந்தது. பாட்டு இல்லாமல் ஊமை டான்ஸ் மாதிரி தான் ஓடுது. டான்ஸ் எல்லாம் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சாப்பிட்லான்ட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுட்டுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோன்னா சிக்கன் ரோஸ்ட்டு, அப்புறம் பீஃப் கறி, அப்புறம் சலாடு, ரைத்தா, அப்புறம் இடியப்பம், அப்புறம் பிரியாணி, பப்படம், இந்த ஊறுகாய் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு சைடோடி சாப்பாடு நடந்துட்டு இருந்தது, ஒரு சைடோடி டான்ஸ் நடந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ கண்ணே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டைமில் அக்கா உங்ககிட்ட பேட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 16 வருஷ திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு அமலால எந்தெந்த விஷயங்களை பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல பிடிக்கணும்னு உண்மையை சொல்லி பார்ப்போம். நாங்க இப்போ சன் டிவில இருந்து வந்திருக்கோம். இது ஆக்சுவலா அவங்களுக்கு வெட்டிங் டேக்கு உள்ளது, அதனாலதான் இந்த மைக்கை நாங்க யூஸ் பண்றோம். சரி, நியூ மாடல் மைக்.
லாஸ்ட் வெட்டிங் உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல தோணுது சொல்லுங்க. 16 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். தாழ்ந்து போனோம், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கைத்தை மட்டும் தான் விட்டு தாழ்ந்து வேணும், அப்படியே அப்படி இருந்தாலும் வாழ்க்கை முன்னாடி போகும். இது மக்களுக்கு நான் எப்படி இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியும்? எனக்கு ஏன் நீங்க பண்ணாத உங்களுக்கு தெரியும், ஏன்னா வேற வழி உங்களுக்கு எல்லாம் ஏறி ஏறி நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போறதால் தான் இல்ல எத்தனைதான் சண்டை பிடிச்சாலும் ஆதிய பசங்க அவன் சண்டை பிடிச்சாலும் நான் தான் பேசுவேன், நான் சண்டை பிடிச்சாலும் நான் தான் பேசுவேன். அதுதான் வாழ்க்கை. அது அவன் பேச மாட்டானே. எல்லா வீட்டுலயும் அப்படிதானே இருக்கீங்க. உங்க வீட்டுல நல்லா பேசுறீங்க, பேச மாட்டீங்க. இல்ல அப்படி இல்ல. இப்ப நம்ம என்ன மேல குற்றம் உண்டு? என்ன மேல யாரையும் மேல குற்றம் இருந்தா தான் பேசுவேன். யாரையும் மேல குற்றம் இருந்தா தான் பேசுவேன். யாரையும் மேல குற்றம் இருந்தா தான் அவி மேல குற்றம் உண்டு. நம்ம பாத்து போக முடியாதுல. Hi sister, how are you? We are going to be just celebrate this function now. I think you are happy, you enjoy fully, right? Yeah. We are going to be asked something, just that how they just crossed last 15 years. Like they're going to be just I think they are crossed reached 16 years in their married life. Yes. What do you feel about that, sister? Yeah. I asked you. What do you feel about that? I can ask. You mean to say that? Are you dummy? Okay. No problem. கொஞ்சம் மாறு. Hi, sister. How are you? Hi. What's your name? வேற No, this is an interview that I cannot just say myself. அமலா. It's only Amala or Amala Pal. Only Amala. No. Amala You should have something else. You should have something else. No. Alphonse Amala Manoj. No, you should have something else. I expect something more from you. No. You should not be say that Amala. Excuse me. இது வந்து தமிழ் ப்ரோக்ராம். Okay, fine. நீங்க வந்து தமிழ்ல Ladies and gentlemen, I'm really very sorry because that I just used that British language, which is totally incorrect. I'm just going to be just because Mr. Alvin, just stay back. I'm just having something very fantastic, funny this thing. If you possible, just take one fact, please. One fact. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே அன்பான சகோதர சகோதரிகளின் மனவேளையை நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு Your sister we celebrated, it is crossed, இவங்க பேட்டி எடுக்க வந்து Sister, don't. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க மக்களே, இவங்க வந்து ஹெட் ஆஃப் மக்களே தப்பா நினைக்காதீங்க. This is just start beginning, that we are in the starting stage, that. Yeah. Hi sister, how are you? அன்பு சகோதரி, நலமா இருக்கிறீர்களா? நலமா இருக்கிறேன். கதைகள் நான் நம்பவில்லை. அமலா என்பது ஒரு தனிப்பட்ட பெயர் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. உங்கள் பெயர் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தற்சமயம் அமலா மனோஜ். நான் முழுவதுமாக மாறுபட்ட கருத்தில் நிற்கிறேன் சகோதரி. காரணம், உங்கள் அப்பாவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அமலா அல்போன்ஸ். அல்போன்ஸிடம் இருந்து நீங்கள் உங்கள் கணவரை கரம் பிடிக்கும் பொழுது நீங்கள் கூற வேண்டிய சொல் என்னவென்றால் அமலா மனோஜ். தந்தை ஆசீர்வதித்து அவர் கையில் அந்த செயினை கொடுத்து உங்கள் கழுத்தில் அணியும் பொழுது இருவரும் ஒருவராக என்று அந்த வார்த்தையில் நீங்கள் உட்பட்டு உங்களை ஒருமனப்படுத்தி ஒருவராக்கி உங்களை உணர்வில் ஒன்றித்து யூடியூப்ல வரும் உணர்வில் ஒன்றித்து பண்பில் ஒன்றித்து பகுத்தறிவில் ஒன்றித்து பார்வையில் ஒன்றித்து பல விதங்களில் ஒன்றித்து உங்களை ஒருமையுடன் செயல்பட செய்த அந்த மனோஜ் என்ற கணவரின் பெயரை உச்சரிப்பதில் உங்களுக்கு ஏதாவது மனக்குறைகள் உண்டா? இல்லை என்றால் ஏன் நீங்கள் உச்சரிக்கவில்லை? அவர்கள் உச்சரித்தார்கள், நீங்கள் கவனிக்கவில்லை. இல்லை, நான் திரும்ப
கேட்கும் பொழுதுதான் நீங்கள் கூறினீர்கள் அமலா மனோஜ் என்பது. அதாவது கணவரின் வாழ்க்கையில் மனைவி சேர்ந்து விட்டால் அந்த கணவரின் பெயர் என்பது நமது கண் போன்றது. ஒரு கண் இல்லை என்றால் மறுக்கண் செயல்படாது. அதுபோல அமலா இல்லை என்றால் மனோஜ் செயல்பட மாட்டார், மனோஜ் இல்லை என்றால் அமலா செயல்பட மாட்டார். இது உண்மை அல்லவா? இப்போ நீங்க இப்போ எப்படி நிக்கிறீங்க? கால்ல நிக்கிறீங்க. உங்கள் வாழ்வில் சந்தோஷம் என்பது எவ்வளவு தூரம்? 100 தான். 100க்கு எவ்வளவு சந்தேகம்? இதுவே தெரிகிறது இவர்கள் வாழ்வில் புரிதல் இல்லை என்பது. அது செல்வதற்கு இவ்வளவு தாமதம் ஏன்? வெரி பேட், தோத்து விட்டார்கள். சகோதரா, உங்கள் பெயர் என்ன? மனோஜ் என்பது உண்மை. காரணம், நீங்கள் தந்தை வழி, நீங்கள் அவ்வாறு தான் கூற வேண்டும். மனைவி பேர்வை சேர்ப்பதில் அது சரியாக வராது. ஓகே, உங்கள் வாழ்வில் எத்தனை சதவீதம் உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை சதவீதம் உங்கள் மனைவியுடன் ஐக்கியமாகவும் அன்போடும் பகிர்ந்திருக்கிறீர்கள்? 100% என்பது சரியான விடை என்று நான் கருதுகிறேன். அதனால் உங்கள் கணவர் உங்களை சரியாக புரிந்திருக்கிறார். ஆனால் மனைவி என்ற பாத்திரத்தில் நீங்கள் தவறுதலாக புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சற்று தாமதமாக அல்ல என்றால் சற்று தாழ்வாக இருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடன் மனதார வேண்டுதலை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். ஓகே 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 பாய் எல்லாரும். அன்பார் சகோதரர், சூப்பராக எங்கள் வெட்டிங் டே செலிப்ரேஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து எங்கள் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்ல பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காப்பிரைட்டு ப்ராப்ளம் வராமல் இருக்காது. யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சால் ஒன்று சொல்லுங்கள் கமெண்டில். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.